Hi all, this is your Anthony and this is Gaming with Anthony. இன்னைக்கு ஆப்வியஸ்லி நம்ம லியோவுக்கு அப்புறம் நடந்த இனசூமாவில் நடக்கிற அந்த ஸ்டோரியை பற்றி தான் இந்த இடத்துல மெயினாக பார்க்க போகிறோம். இனசூமா இஸ் லைக் வாட் டு சே a city is built on or based on Japan or ancient Japan சொல்லலாம். லைக் ஸோ அந்த மாதிரி தான் உருவாக்கியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தீமில் தான் இருக்கும். ப்ளஸ் நேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நேம்ஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா யாரால் ரூல் பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரைடன் ஷோகன். இந்த ரைடன் ஷோகன் எப்படி சொல்கிறது, ஷீ இஸ் மெயினாக பார்க்க போனால் ஷீ இஸ் லைக் ஆர்கான் ஆஃப் இட்டர்னிட்டி. ஒரு இட்டர்னிட்டி, எல்லாமே ஸ்டில்னஸாக எல்லாமே இட்டர்னலாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த யார் நம்ம ரைடன் ஷோகன். ஸோ அண்ட் ப்ளஸ் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இங்கே நம்ம போகிற டைமில் இந்த இடத்துல விஷன் அண்ட் டிகிரின்னு ஒரு விஷயம் இருக்குது. விஷன் அண்ட் டிகிரி மீன்ஸ் அந்த விஷன்ஸுங்கிறது ஃபஸ்ட் நான் என்னென்னுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு நார்மலான பீப்புள் இருக்காங்க. அந்த நார்மலான பீப்புளுக்கு எப்படி பவர் கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் பவரோட சுற்றுறாங்களே. நிறைய பேர் ஏரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது? இதுக்கு ரீசன் ஆர்கான்ஸோட பிளெஸ்ஸிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் ஆர்கான் லைக் வெண்டி இருக்காரா, அவர் லைக் ஒருத்தர் மேலே பார்பேடோஸ் ஒருத்தர் மேலே பிளெஸ்ஸிங் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு விஷன் கிடைக்கும். என்ன விஷயம்னா விண்ட் விஷன், அதாவது ஏர் விஷன். அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, விண்ட் தானா, வேறு ஏதோ ஒரு பேர் இருக்கா, விண்டோட இந்த விஷன்கிறது கிடைக்கும். சரிங்களா? அந்த விஷனை யூஸ் பண்ணி அவரால் அந்த ஒரு பர்சனால் விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு சுற்றி இருக்க விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி தான் லைக் நம்ம பார்த்தோம் லியோவில் பார்த்த இந்த ரெக்ஸ் லாப்பிஸ், அவர் பிளெஸ்ஸிங் கொடுத்தாருன்னா அவரோட பிளெஸ்ஸிங் மூலிமா ஜியோ விஷன்கிறது கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கான் லைக் ஒவ்வொரு ஆர்கானும் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எலிமெண்ட் பேஸ் பண்ணி லைக் அவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது அந்த விஷனுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷன் அண்ட் டிகிரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் யூசர்ஸே இருக்கக்கூடாது. அப்படி விஷன் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த விஷனை அவங்க கிட்ட பிடுங்கிடணும். மீன்ஸ் ஒரு அந்த இனசுமால இருக்க யாருமே விஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி விஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அந்த விஷனை கேப்சர் பண்ணணும். அதுதான் அவங்களோட அந்த ஒரு இதோட இதில் ட்ராவலர் சொல்லவே வேணாம். ஹீ கேன் யூஸ் மல்டிபிள் பவர்ஸ். லைக் இதில் மான்ஸ்டர்ட்டில் இருக்கும்போது விண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரா, ஜியோ லூயோ இது ஜியோ பவர் அவர் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் ஈ கேன் யூஸ் மல்டிபிள் பவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த ரைடன் ஷோகன் ரூல் பண்ணுற அந்த பிளேஸ் இனசுமா இருக்குது இல்லைங்களா, இந்த இனசுமா ஒரு செக்லூட்டடான பிளேஸ். யாருமே உள்ளே அவ்வளோக்கு சீக்கிரமாக வர முடியாது. லைக் உள்ளேருந்து வெளியே போக முடியாது. ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு டெரிட்டரி மாதிரி தான் ரன்னே பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ரைடன் ஷோகன். வித் எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் லைக் டிடெக்டர்ஷிப் மாதிரி தான் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங். இதில் எப்படி இந்த ஃபெட்டுவே பிளான் பண்ணுறாங்க பிஹைண்டு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க இன்னர் பாலிட்டிக்ஸ் என்ன ஏன் இந்த ரைடன் ஷோகன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக போக ஸ்டோரியில் தான் நமக்கு ஆன்சர் வரும். லைக் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ஸ்டோரி. யா, ஸோ இந்த ஸ்டோரி பிகின் ஆகும் போதே ஒரு முன்னாள் நடக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பிகினே ஆகும். என்ன ஆகும்னா இந்த இடத்துல காசுவா அவரோட ஸ்டோரியை இனசுமாவில் நடந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். காசுவாவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா விஷன் யூசர்ஸ். அவங்க இனசுமாவோட இன்ஹாபிட்டன்ஸ். அப்படிங்கும்போது அங்கே ரைடன் ஷோகன் அப்போ தான் இந்த விஷன் அண்ட் டிகிரிங்கிறதே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விஷன் அண்ட் டிகிரியை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே விஷன் யூசர்னால இவங்களோட விஷனுக்கு ஆபத்து இருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா இந்த ரைடன் ஷோகனே கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்களோட விஷனை நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என் கூடயோ இல்லை என்னோட தளபதி கூடயோ நீங்கள் மோதணும். அப்படி மோதி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களோட விஷன் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை தோத்துட்டிங்கன்னா நீங்களே இறந்துருவீங்க, உங்கள் விஷயம் எங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்னா இவரோட ஃப்ரெண்டு காசுவாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா
இவர் வந்து லைக் வந்து காசுவோட ஃப்ரெண்டு வந்து சண்டை போடுறதுக்காக போயிடுவார். சண்டையும் போடுவார், லைக் வந்து சேலஞ்சும் பண்ணுவார். சேலஞ்சு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க 2 பேருக்கும் ரைடனும் சரி அந்த கமாண்டரும் சரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அவர் வந்து டிஃபீட் ஆகிடுவார். ஸோ இவில் டை. அப்போ வந்து காசுவா அதை பார்த்துருவார். அவர் வந்து இறக்குறத வந்து காசுவா வந்து பார்த்துருவார். அப்படி பார்க்கும்போது அவரோட அந்த விஷன் யாருன்னா அவரோட ஃப்ரெண்டோட விஷன், அவர் வந்து எலக்ட்ரோ விஷன் வச்சுருப்பார். சரிங்களா? இந்த விஷனை பற்றி நான் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன்ல ஆல்ரெடி. ஸோ விஷன் பற்றி இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா வந்து அந்த விஷனை வந்து கரெக்டாக அவர் வந்து சாகிற டைமில் வந்து அவர் ஃப்ரெண்டு காசுவா கிட்ட கொடுத்த உடனே அவர் அதை கேரி பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுவார், இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, நம்மளோட விஷனையும் சேர்த்து எடுத்துடுவாங்க, அதனால் நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். எங்கே போயிடலாம்னா வந்து லியூவுக்கு போயிடலாம், லியூவில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி லியூவுக்கு வந்து அவர் வந்து ஓடிடுவார். ஸோ லியூவுக்கு ஓடிடுவார். இப்போ தான் வந்து நம்ம வந்து லைக் வந்து லியூவுக்கு ஓடிடுவார். லியூவேலேருந்து நம்ம வந்து இன்னசுமாக்கு போகும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு செக்குலேட்டட் பிளேஸ், ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு போர்டு தேவைப்படும். எப்படின்னா வந்து இதுக்கு லியூவேலேருந்து இன்னசுமாக்கு போகணும். அப்போ நிங்குவின் மூலமாக நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க, அவங்க பேர் பைடு. அவங்களோட போர்ட் மூலியமாக தான் அந்த இடத்துல போவோம். அங்கே தான் காசுவாவையும் மீட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து சின்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துலன்னு சொல்லி. காசுவா, இதை இவர் தான் காசுவா, இவர் வந்து கொடுத்துருப்பாரு, சின்ன சின்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாரு. அது மூலியமாக தான் நமக்கு தெரிய வரும் இன்னசுமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க தான் பைடு, இவங்களோட ஷிப்பில் தான் நம்ம வந்து இனசுமாவுக்கே ரீச் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹர் ஒன்லி. அப்போ தான் வந்து இந்த இன்னசுமாவில் நடக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஏன் ரைடன் ஷோகன் வந்து எப்படி டிக்டேட்டர்ஷிப்பில் வந்து இந்த இன்னசுமாவே இது பண்ணுறாங்க, லைக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசுவா மூலிமா. அவன் காசுவா வந்து டேரெக்டாகவே சொல்ல மாட்டான், ஒரு பொயட்டிக் வழியாக தான் சொல்லுவான். அது ஒன்று. இந்த இடத்துல நம்ம மெயினாக போகிறதுக்கான ரீசன் என்ன, ஏன்னா வந்து டிசைவ் பண்ணும், நம்ம டேரெக்டாக போனால் வந்து பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, ஒரு டோர்னமெண்ட்டை கலந்துக்கிறோம்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட்டை கலந்துக்கிறதுக்காக, ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டை கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம இது போவோம். எங்கன்னா வந்து இந்த இதுலேயே போவோம். ஸோ அது மூலிமா நம்ம வந்து அதுலேயே ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னசுமாவுக்கும் நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். இன்னசுமாவை ரீச் பண்ணிடுவோம். இன்னசுமா இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். லைக் ஒரு ஓல்டு ஜாப்பனீஸில் வந்து அங்கங்கே வந்து சாக்குரா தானே, சாக்குரா ட்ரீ இருக்கும், ஃப்ளவர் ட்ரீ இருக்கும். ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஓல்டு ஜாப்பனீஸ் ஃபீலுங்கிறது இல்லை பக்காவாக வரும் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக வரும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னொரு கேரக்டர் மீட் பண்ணுவோம், தோமான்னு சொல்லி. டோமா. இந்த டோமா வந்து நம்ம அரைவில் பார்த்ததுக்கப்புறம் வந்து பைடோட ஃப்ரெண்டு தான் ஆல்ரெடி. யாருன்னா வந்து தோமா வந்து பைடுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அப்போ இவர் கூட சேர்ந்து நம்ம வந்து இன்னொரு பர்சனை நம்ம மீட் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து காமிசாட்டோ அயாக்கா. இந்த காமிசாட்டோ அயாக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யோஷிரி கமிஷனோட ஹெட்டோட தங்கச்சி. ஷீ இஸ் ஆல்சோ ஹெட். யார் இந்த யாஷிரா கமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க, அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும், இன்னசுமாவை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து ரன் பண்ணும். ஒரு 3 கமிஷன் இருக்குது. அந்த 3 கமிஷன் தான் மோஸ்ட்லி வந்து எல்லா அந்த மேட்டர்ஸையுமே ரன் பண்ணும். அதில் ஒன் ஆஃப் த கமிஷன் தான் இந்த யாஷிரா கமிஷன். ஏன்னா ரைடன் ஷேக்கனாக எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக பார்த்துக்க முடியாது. அதனால் கமிஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த கமிஷன்ஸை வந்து ஹெட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியோட ஹேர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த கமிஷனையே ரன் பண்ணும். அதில் வந்து ஒரு கமிஷனோட ஹெட்டோட நமக்கு மீட்டிங் கிடைக்கும். தோமா இஸ் அ ஹஸ்பண்ட் இல்லை, ஒரு சர்வெண்ட் ஆக்சுவலி. தோமா இஸ் அ சர்வெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் மூலியமாக நமக்கு வந்து இந்த காமிசாட்டோ அயோக்காவை நம்ம வந்து மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நடக்கும். அப்போ தான் அந்த அயோக்கா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, லைக் வந்து என்ன லைக் இந்த இடத்துல வந்து மெயினாக இந்த இன்னசுமால என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு நமக்கு அனுப்புவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே போகும்போது தான் நமக்கு தெரிய வரும் பீப்புள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட விஷன்ஸ் எடுக்கிறது மூலியமாகவும், இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாக வந்து ஆட்சி நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன் தான் நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒன் பை ஒன் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது விஷன் அண்ட் டிகிரி இருக்கனால தோமாக்கிட்டையும் விஷன் இருக்கும். என்ன விஷன் வச்சிருப்பாருன்னா பைரோ விஷன் வச்சிருப்பார். பைரோனா நெருப்பு சம்பந்தமான ஒரு விஷன் இருப்பார். இதை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்காக வந்து லைக் வந்து இவரை பிடிச்சி வச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரமனி நடக்கும். எத்தனையோ 1000மோ இல்லை 2000மோ எத்தனையோ விஷனை கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் 1000வது விஷன் கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுன்னு சொல்லி ரைடன் ஷோகனே அங்கே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைடன் ஷோகனே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ ரைடன் ஷோகன் இவங்க தான் இப்போ தான் ரிவீல் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து ரைடன் ஷோகன். ஸோ வந்து
இவங்களே இந்த இடத்துக்கு வந்து இவரோட அந்த விஷனை எடுக்கிறதுக்காக பார்ப்பார். இவரோட விஷனை வந்து இதோ இதுதான் விஷன், இந்த விஷனை எடுக்கிறதுக்காக பார்ப்பாரு. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விஷனையும் கைப்பற்றிடுவோம். அந்த இடத்துல வந்து ரைடன் ஷோகனையும் கன்ஃபரண்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல ரைடன் ஷோகனுக்கு புரிஞ்சிடும், என்ன இவங்க கிட்ட விஷன் இல்லை, பட் ஷீ கேன் கண்ட்ரோல், ஜியோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எலக்ட்ரோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறது தெரிஞ்சிடும். யாருக்குன்னா வந்து இந்த ரைடன் ஷோகனுக்கு தெரிஞ்சிடும். அப்போவே வந்து இவங்களுக்கு வந்து லைக் இவன் சரியில்லை, இவன் வந்து எனிமி ஆஃப் இட்டர்னிட்டி, ஸ்டில்னஸ்க்கு வந்து எதிராக இருக்கான், இவனை அழிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட ஸ்வாட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி இவங்களை நம்மளை அழிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. யாருன்னா வந்து இந்த ரைடன் ஷோகன் நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறது இதோ அவங்களோட நெஞ்சிலேருந்து தான் அந்த ஸ்வாடே எடுப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் அது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட். இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் என்ன நடக்கும்ங்கிறத நான் லேட்டரான்னு சொல்கிறேன், லேட்டரான் ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் அது. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. பட் என்ன ஆகுனா அந்த டைமில் வந்து நம்ம வந்து செப்பரேட்டான ஒரு பிளெயின்குள்ளே வந்து என்டர் ஆயிரும். இந்த பிளெயின் வந்து பிளெயின் ஆஃப் இத்தியோப்பியாவை என்னமோ சொல்லுவாங்க. 1 minute நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் நான் சொன்னது கரெக்டானு. ஆமாம் அதுதான் நினைக்கிறேன். பிளெயின் ஆஃப் எத்தியோமியா இந்த பிளெயின்குள்ளே வருவோம். இந்த பிளெயின்குள்ளே வந்து ஒரிஜினலாக யார் இருப்பாங்கன்னா, ஒரிஜினல் அதாவது உண்மையான லைக் வந்து எலக்ட்ரோ இருக்கான்னு இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் கன்ஃபன்டேஷன் நடக்கும். அந்த கன்ஃபன்டேஷன் நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஷீ இஸ் ஓவர் பவர்ட். ஷீ கேன் ஈஸிலி டிஃபீட் அஸ். ஓகேங்களா, ஷீ கேன் ஈஸிலி டிஃபீட் அஸ். ஏன்னா வந்து ஆர்கான் ஆச்சே. ஸோ ஆர்கானால் வந்து ஈஸியாக டிஃபீட் அவங்களால பண்ணியிருக்க முடியும். அப்போ வந்து என்ன பண்ணிடுவார்னா இவர் வந்து எப்படியாச்சும் நம்மளை வந்து இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இவரை வந்து நம்மளை இந்த இடத்துல கூப்பிட்டு போகணும் சொல்லி பையனாக ட்ரை பண்ணுவாங்க இது பண்ணுறதுக்காக. ஆனால் பையனால் இது பண்ண முடியாது. இவங்க நம்மளை வந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து யாருன்னா வந்து லைக் வந்து இவர் வந்து எப்படியோ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணி இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு போயிடுவார். நம்மளை தோமா வந்து தோமாவாக காப்பாற்ற வந்தால் நம்மளை தோமா வந்து காப்பாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவான்னா வந்து இந்த இடத்துல தப்பிச்சு போகணும்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவோம். இந்த இடத்துல நம்மளும் சரி இவங்களும் சரி எப்படியாச்சும் வந்து இந்த இடத்துல ஓடினா சரி அப்படின்னு சொல்லி ஓடிடுவோம். இவங்க துரத்த மாட்டாங்க, இவனுக்கு எப்படினாலும் நாட்டை தான் செய்வானுங்க, அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களும் விட்டுருவாங்க. ஸோ வந்து இவங்க விட்டுட்டு இவங்களோட பதுக்க போயிடுவாங்க. ஆனால் வந்து கண்டுபிடிங்க, எப்படியாச்சும் அவங்கள வந்து இது பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் நடக்கும். என்னென்னா வந்து லாங்காக ஒரு பேட்டில் நடந்துகிட்ருக்கோம். என்ன பேட்டில்னா இந்த ரைடன் ஷோகன் ப்ளஸ் வந்து லைக் இந்த விஷன் அண்ட் டிகிரியை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இன்னொருத்தங்க லைக் வந்து ஒரு ரெபல் மூமெண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெபல் மூமெண்ட்டோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொக்கோமி, சங்கனோமியோ கொக்கோமின்னு சொல்லுவாங்க அவங்க பேர், சரிங்களா, சங்கனோமியோ கொக்கோமி. இந்த சங்கனோமியோ கொக்கோமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டசுமி ஐலாண்டுன்னு ஒரு இருக்கும், வட்டட்சுமி ஐலாண்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்த வந்து ஒரு சின்ன ப்ரீஸ்டர்ஸ் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க தான் இந்த ரெபல் ஃப்ரண்ட்டே யூஸ் பண்ணுவாங்க. இதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பைரு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், காசுவா இருப்பாங்க. அண்ட் நிறையா இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இவங்க வந்து இவங்க கூட யார் வந்து ரைடன் ஷோகனோட ஆர்மி கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ரைடன் ஷோகனோட ஆர்மி கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இந்த சண்டைங்கிறது கீப் ஆன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து இவங்க டிஃபீட் பண்ணுறதும் அவங்க டிஃபீட் பண்ணுறதும், ஏன்னா இந்த விஷன் அண்ட் டிகிரி இது பண்ண முடியாது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளும் வந்துடுவோம் அந்த இடத்துல. லைக் இவங்க தான் கோஜு சாரா, இவங்க தான் வந்து லைக் ஜென்ரல் யாருன்னா இவங்களோட ஆர்மியோட ஜென்ரல் வேணாம் அதை பற்றி சொல்ல வேணாம். ரைடன் ஷோகனோட இவங்க என்ன சொல்கிறதுனா இவங்க வந்து ஜென்ரல். ஸோ இவங்க கூடயும் ஒரு கன்ஃபரன்டேஷனுங்கிறது நடக்கும். இதில் ஆல்மோஸ்ட் நம்ம வின் பண்ணிடுவோம், புரியுதுங்களா. இதில் ஆல்மோஸ்ட் நம்ம வின் பண்ணிடுவோம். நமக்கு ஒரு இதுதான் அப்போ வந்து வின் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து சங்கனோயோமி கொக்கோமியோட லைக் வந்து அந்த இது இருக்கும், என்னென்னா ஹெல்ப் வரும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட படங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் சங்கனோமியோ கொக்கோமியும் வந்து இந்த இடத்துல வந்து வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இவங்க தான் இவங்களோட லீடர். ஸோ இவங்க வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இவங்க வந்ததுனால வந்து அந்த மோட்டிவேஷன் ஆகி எல்லா சோல்ஜர்ஸும் வந்து இன்னும் அதிகமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஃபைட் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம வந்து இந்த பேட்டில் ஃப்ரெண்டில் வந்து வின் பண்ணிடுவோம். நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ அதோட கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ பைரோவும் இருப்பாங்க, பைரோ இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பைரோ இருப்பாங்க. இந்த விஷன் அண்ட் டிகிரி எதிராக வந்து பைரோவும் வந்து சண்டை போட்டிருப்பாங்க, காசுவாவும் இருப்பாங்க. ஸோ இவருக்கு என்னன்னா வந்து
இந்த இடத்துக்கு இது பண்ணுறதுக்கு காரணம் ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டை வந்து அவர் கண்ணு முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும்னு சொல்லி இப்போதைக்கு இவங்க ரிட்ரீட் ஆகணுங்கிற ஒரு முடிவில் வந்து ரிட்ரீட் ஆயிடுவாங்க. யாருன்னா இந்த ரைடன் சங்கர் ஆர்மி வந்து ரிட்ரீட் ஆகிடுவாங்க. இந்த டைமில் தான் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். என்ன விஷயம் கண்டுபிடிப்போம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபெட்டுவை வந்து பேக்கில் வந்து ஒரு பிளானிங் போட்டிருப்பானுங்க. என்ன பிளானிங் போட்டுட்ருப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷன் அண்ட் டிகிரிங்கிறது ரன் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி விஷன் அண்ட் டிகிரி ரன் ஆகும் போது விஷன் இல்லாமல் சுற்றுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவருங்கிறது இருக்காது. ஆனால் பவர் அவங்களோட ட்ரீமெல்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ வந்து அந்த விஷனை பிடுங்கிறதும் ஒருத்தவங்களோட ட்ரீமை வந்து பிடுங்கிறதும் ஒன்று தான். எப்போ வந்து ஒரு பீப்புளுக்கு விஷன் கிடைக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட ஹெல்ப் நீடு, அந்த இடத்துல ஒன்று அவங்க பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் அவங்க உயிரையோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு உயிரையோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்க யாரோட உயிரையோ வந்து காப்பாற்ற முடியும். அப்படின்னு இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் டயர் சுச்சுவேஷனில் கிடைக்கிற ஒரு விஷன்கிறது அவங்களோட ட்ரீம் மாதிரி, அவங்களோட முக்கியமான ஒரு எசன்ஸ் மாதிரி. அந்த எசன்ஸை வந்து ஒருத்தங்கிட்ட பிடுங்கும் போது அவங்க வந்து ஒன்று பைத்தியம் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வந்து தன்னைத்தானே லைக் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது இதை வந்து ஃபெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபெட்டு வைக்கிட்டு டெலூஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த டெலூஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா சைல்டு கூட வந்து சண்டை நடக்கும் போதே சொல்லியிருந்தேன். த டெலூஷன் கேன் கிவ் அனதர் ஒன் பவர், அனதர் எலிமெண்டல் பவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபெட்டுவி ஆர்பஞ்சஸ் எல்லாமே வந்து 2 பவர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஒன்று இப்போ லைக் வந்து சில்டேவே எடுத்துக்கலாமே, ஹைட்ரோ தான் அவரோட விஷன், ஆனால் வந்து அவர்கிட்ட எலக்ட்ரோ டெலியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சிக்னோரான்னு ஒருத்தர் மீட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அவங்களோட ஒரிஜினல் அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்ன சொல்கிறதுனா வந்து அவங்களோட ஒரிஜினல் விஷன் பார்த்தீங்கன்னா வந்து பைரோ தான். ஆனால் அவங்ககிட்ட வந்து லைக் வந்து க்ரையோ, அதாவது வின்டர், அந்த ஹைஸோட பவரோட டெலூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் எல்லா ஃபெட்டுவிக்கும் இந்த மாதிரி ஒரு திங் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபெட்டுவி ஆர்பஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு திங் இருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெலூஷனை வந்து பீப்புள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சும்மா இல்லை இருக்கா, அந்த பீப்புள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க இந்த டெலூஷன் யூஸ் பண்ணால் டெலூஷனில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. என்னன்னா வந்து இந்த டெலூஷன் யூஸ் பண்ணால் லைஃப் ஸ்பேன், அதாவது லைஃப் ஃபோர்ஸ்ங்கிறது கம்மியாகும், தேவையில்லாத ஒரு டிசீசன்கள் வரும், நிறைய உடம்புக்கு தெரியான பிரச்சனைகள் வரும். இந்த இதை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்மளும் பைனானும் நுழைஞ்சிருவோம். யாரோட ஹெல்ப் பைனானும் நுழைஞ்சிருவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இதை தடுக்கணும், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், டெலூஷனுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கிறது தடுக்கணும்னு சொல்லி நினைஞ்சிருவோம். அங்கே வந்து நம்ம வந்து இவங்க கூட தான் கன்ஃபரண்ட் பண்ணுவோம்னு நினைப்போம். யார் கூடனா வந்து அந்த சிக்னோரா கூட தான் கன்ஃபரண்ட் பண்ணுவான்னு நினைப்போம். ஆனால் சிக்னோரா இல்லாமல் இன்னொரு பர்சன் கூட நம்ம கன்ஃபரன்டேஷனுங்கிறது நடக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இவர் யார் சொல்கிறதுனா வந்து அந்த லைக் வந்து அப்போ தான் வந்து இன்னொருத்தரோட அந்த இதுங்கிறது நமக்கு வரும். யாருன்னா வந்து இன்னொரு ஃபெட்டுவி ஆர்பெஞ்சர், சிக்னோராவோட ஹையஸ்ட் ரேங்கில் இருக்க ஒரு ஆர்பெஞ்சரோட அந்த இன்ட்ரொடக்ஷனுங்கிறது நடக்கும். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பேராச்சே வந்து டென்ஷன்ஸ், ஐயோ ஃபர்பர்ட் சிக்னோரா, இவர் பேர் எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல தான் வந்து இவர் வந்து லேட்டரான ஸ்டேஜஸில் வந்து வாண்டர்னு கூப்பிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே 1 minute, நான் வாண்டரோட ரியல் நேமை நான் இது பண்ணுறேன். வாண்டரர் ரியல் ஃபெட்டுவி நேம். ஏன்னா வந்து இவரை பற்றி இருக்க எல்லாமே மறந்துடுவாங்க, நானும் மறந்துட்டேன். ஸோ அதனால் மறந்துட்டேன். ஸோ 1 minute, அவரோட பேரை நான் வந்து சொல்லிடுறேன், அது பெட்டர் தானே. நான் பேர் தெரியாமல் எப்படி இது பண்ண முடியும். நல்ல ஒரு பேர், என் பேர் என்னடா இது லோட் ஆக மாட்டேது. ஐயோ, வாண்டரர் லைக் வந்து லேட்ரான் கொடுக்காச்ச நேம். இவருக்கு ரியல் நேம் வந்து ஸோ சேட். இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க இவனுக்கு, ஸ்காரமூச். ஸ்காரமூச். ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அவர் ஆல்மோஸ்ட் நம்மளை வந்து நிலக்குறை வைக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்-போது நமக்கு யாய் சக்குரா இல்லை சாரி, நான் HSRல போயிட்டேன், யமிகோ. ஸோ சேட். இந்த அளவுக்கு அது இதுவாக இருக்கே. ஆக்சுவலி அவங்க பேர் வந்து யமிகோவா.
யாயிமிக்கோ அவங்களோட வந்து ஒரு ஹெல்ப் கிடச்சி அவங்க வந்து அந்த வாண்டர்னு சொல்ல பாரு காரமிச்சுக்கிட்ட பேசி ஒரு டீல் கொண்டு வந்துட்டா நம்மளை அந்த இடத்துல இருந்து விடுவிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து யாய்மிக்கோ வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியுது லைக் வந்து ரைடன் ஷோகன் ஏன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்குமே புரியுது. பட் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நான் வந்து அவங்களோட இந்த டாஜஸ் அவங்களோட அட்டாக் பேட்டர்ன்லாம் இது பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் உனக்கு, நீ எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. யாருன்னா இந்த ஏமிக்கோ. சரின்னு சொல்லி இவங்க பேச்சை கேட்டு நம்ம வந்து ட்ரைனிங்லாம் எடுப்போம். ட்ரைனிங்லாம் எடுத்து அவங்களோட இது பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நடக்கும் போது கேட்பாங்க, நீ வந்து அந்த பிளெயின்குள்ளே போனதானே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் போனேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்டால், எனக்கு தெரியும், நானும் அந்த பிளெயின்குள்ளே போயிருக்கேன், ரியல் அந்த இவங்களை மீட் பண்ணுறதுக்காக நானும் போயிருக்கேன் அந்த பிளெயின்குள்ளே அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, சரி. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வரும், இந்த அவுட்டில் இருக்கிறது ஒரு பப்பட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ஒரு பொம்மை மாதிரி, ஓகேங்களா. அந்த பொம்மை தான் இப்போ வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு. அந்த பொம்மைக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் இருக்குது. அந்த கான்ஷியஸ் தான் வந்து ரியல் லைக் வந்து எயின்னு சொல்லுவாங்க, அந்த ரியல் ரைடன் ஷோகன். அந்த ரியல் ரைடன் ஷோகன் கூட நம்ம பேசுகிறது மூலிமா கன்ஃபர்ம் பண்ணுறது மூலிமா தான் நம்மளால் வந்து இந்த இனசோமாவை வந்து இந்த ஒரு கிரைசிஸ்லேருந்து காப்பாற்ற முடியுங்கிறத சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ஃபைனல் கன்ஃபர்டேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெபலேஷன் அந்த கேங்கோடு சேர்ந்து நம்ம வந்து இனசோமாவையே அட்டாக் பண்ண போயிடுவோம். அப்போ அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கோட்டைக்குள்ளேயும் போயிடுவோம். யார் இவங்க இருக்க கோட்டைக்குள்ளேயும் போயிடுவோம் ரைடன் ஷோகன் இருக்க. அப்போ வந்து அங்கே சிக்னோரா இருப்பாங்க, ஓகேங்களா. சிக்னோரா இருப்பாங்க. அந்த சிக்னோரா கூட வந்து ஒரு பெரிய ஒரு சண்டையே நடக்கும் நமக்கும் சிக்னோராக்கும், ஓகேங்களா. அங்கே நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து ஃபயர் பவர் பட் ஐஸ் வந்து இது வச்சுருப்பாங்க, எது வச்சுன்னா டெலியூஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஐஸோட டெலியூஷனுங்கிறது வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டையே நடக்கும். யாருக்கும்னா வந்து அந்த சிக்னராக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பயங்கரமான ஒரு சண்டையாக நடக்கும். இந்த இடத்துல பயங்கரமான சண்டையில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம். யாரனா வந்து லைக் வந்து இவங்களை டிஃபீட் பண்ணிடுவோம். டிஃபீட் பண்ணி இவங்க வந்து என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன், உங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசும்போது இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா வந்து இனசோமை பொறுத்த வரைக்கும் இருக்குது, ரூலர் ஸ்பீக்ஸ், அவ்வளோதான். ரூலர் ஸ்பீக்ஸ்னா வின்னர் ஸ்பீக்ஸ். யார் ஒரு சண்டையில் வந்து கன்ஃபர்டேஷன் நடந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க உயிர் தப்பிப்பாங்க, வின் பண்ணாதவங்க சாகணும். அதுதான் அந்த ரூலே பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த ரூல். அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரைடன் ஷோகன் வருவாங்க. வந்து சீரியஸ்லி தே வில் டூ என்ன சொன்னது, ரைடன் ஷோகன் வருவாங்க. வந்து இந்த மாதிரி வந்து நீ ரூலை நீ மதிக்காமல் இருக்க, ஸோ அதனால் வந்து நான் வந்து உன்னெல்லாம் வந்து விடவா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்ட்ரைக், ஜஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வந்து யாரனா வந்து இவங்களை முடிச்சிடுவாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கில் வந்து லாஸ்ட் சிக்னரை வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்போனா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்கிறது இந்த இடத்துல நமக்கு புரிய வருது. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் வந்து இந்த இவங்க அப்படின்னு நமக்கு புரிய வந்துடுது. ஸோ இந்த இடத்துலையே வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து என்னையே நீ அழிக்க பார்க்குறியா, உன்னை நான் இது பண்ணுறேன் இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரைக் தான், ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக். அந்த ஒன் ஸ்ட்ரைக்கில் வந்து எப்படி பஸ்மம் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பஸ்மம் ஆயிடுவாங்க. யாருன்னா வந்து இவங்க வந்து பஸ்மம் ஆயிடுவாங்க, சிக்னோரா வந்து பஸ்மம் ஆயிடுவாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, நீ இங்கேருந்து போயிரு, ஏன்னா வந்து நீ வின் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், வெளியே போயிரு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம வெளியே போயிடுவோம். ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், உன்னை ஒட்ட மாதிரிலாம் இருக்க மாட்டேன், சண்டைங்கிறது நமக்கு 2 பேருக்குள்ளே நடக்கும் அப்படின்னே சொல்லிடுவாங்க. சண்டைங்கிறதே நமக்கு 2 பேருக்குள்ளே நடக்கும்ங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்தோன்னு ஆர்மி ரெபல் ஆர்மிங்கிறதும் வந்துடும், வித் எல்லாரோடையும் சேர்த்து வந்துடுவாங்க, காசுவாக வந்துடுவாங்க. அப்போ தான் பின்னாடி வந்து அந்த இவங்க வருவாங்க, யாருன்னா ரைடன் ஷோகன் வருவாங்க. ரைடன் ஷோகன் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளை வந்து லைக் வந்து அட்டாக் பண்ணுற அந்த ஒரு சிச்சுவேஷனில் காசுவா அந்த இடத்துல வந்து வருவார் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் விஷன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷன் அப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ அவர்கிட்ட 2 விஷன் இருக்கும், விண்டோட விஷனும் இருக்கும், இந்த எலக்ட்ரோ விஷனும் இருக்கும். அதை வச்சு அந்த ஸ்ட்ரைக்கை வந்து அவர் தடுப்பார், ஜஸ்ட் தடுப்பார், ஓகேவா. ஜஸ்ட் அதுவே பெரிய ஒரு ஃபீட். அதாவது யாராலையுமே அவங்க கிட்ட அந்த ரைடன் ஷோகனோட அந்த கத்தியை தடுக்க முடியாது. ஆனால் வித் த பவர் ஆஃப் 2 விஷன்ஸ் இவரால் தடுக்க முடியும். இதையே ஷாக் ஆயிடுவாங்க, தடுத்ததே பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ திருப்பி வந்து அட்டாக் பண்ணுற இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வந்து இவங்களை அந்த பிளேன் கூட வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த பிளேன்னா வந்து அந்த பிளேன் ஆஃப் இத்தியோப்பியா, அந்த பிளேன் கூட நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். நமக்கும் அந்த யாருக்குன்னா வந்து ரைடன் ஷோகனுக்கும் அப்போ தான் ஒரு கன்ஃபர்டேஷனுங்கிறது நடக்கும். யாருமே நம்மளால இறக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், யாருமே வந்து இறக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா
உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல தான் வந்து பீப்புளோட ட்ரீம், பீப்புளோட இது விஷனோட அந்த பவருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிறது நம்மளால் உணர முடியும். ஸோ அதனால் நம்ம போய் கன்ஃபர்ம் பண்ணலாம், யாரும் வந்து தேவையே இல்லாமல் இறக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, அந்த இறக்க வேணாம்னு சொல்லி அந்த பிளெயின் ஆஃப் தியோமியா அந்த பிளெயினில் வந்து நமக்கும் வந்து இவங்களுக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். யாருக்குன்னா வந்து ரைடன் ஷோகனுக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அந்த ரைடன் ஷோகன் சண்டையில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேர் அண்ட் ஸ்கொயராக டிஃபீட் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வித் த ஹெல்ப் ஆஃப் யாமிகோ, வித் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் ட்ரீம் அண்ட் விஷன்ஸ், அவங்களோட பவர்லாம் நமக்கு வந்துடும். அந்த பவர் மூலியமாக தான் நம்மளால் வந்து யாரைனா லைக் வந்து இவங்களை வந்து ஏஐ வந்து டிஃபீட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து லைக் வந்து இந்த டாலிஸ்மெண்ட் வந்து இது பண்ணியிருப்போம். இதை பற்றி நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அதாவது லைக் வந்து இவங்க தான் இவங்க வந்து ரைடன் ஷோகனோட ஃப்ரெண்ட், ஒரு ப்ரீஸ்டஸ். ஓகேங்களா? இவங்க வந்து நம்ம வந்து காப்பாற்றிருப்போம்னு சொன்னல காராமிச்சிக்கிட்ட. அப்படி காப்பாற்றும் போது நம்மக்கிட்ட ஒரு சிஜில் கொடுத்துருப்பாங்க. சிஜில்னு சொல்ல முடியாது, ஒரு இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து கேரி பண்ணி வச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது மூலியமாக தான் இவங்களால் என்டர் ஆகிருக்க முடியும். எதுக்குள்ளனா இந்த பிளெயின்குள்ளே என்டர் ஆகிருக்க முடியும். அப்போ இது அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. லைக் ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு வந்து நீயும் இந்த இடத்துக்கு வந்திருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீயும் இதுக்கு காரணமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம் லைக் வந்து நீ வந்து இதுவாக போகும்போது உன்னை தடுக்கிறதுக்காக நான் தான் வரணும். லைக் அந்த மாதிரி சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸி கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ தான் வந்து அந்த டெலியூஷனோட பவர், லைக் டெலியூஷனுங்கிற பார்த்தீங்க அந்த அதர் பீப்புளோட அந்த விஷ், அதர் பீப்புளோட ட்ரீம், அதர் பீப்புளோட அந்த இதெல்லாம் நமக்கு வந்து இதாகும். லைக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இந்த எத்தனை விஷன்ஸை இது வரைக்கும் கேப்சர் பண்ணாங்களோ அந்த விஷனோட எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எண்ணிலடங்காத விஷன்ஸோட பவர், அவங்களோட ட்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அவங்களோட அந்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்கும். அந்த வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களை யாருன்னா வந்து அந்த இவங்களை வந்து டிஃபீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு வரும். இதை வச்சு மட்டும்தான் நம்மளால் டிஃபீட்டே பண்ணியிருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே விஷன்ஸ் தான். அந்த விஷன்ஸோட பவர் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கும். இதுதான் ஹோப். இந்த ஹோப்போடைய பவர் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் வந்து இவங்களை வந்து டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். யாரைனா வந்து நம்ம ரைடன் ஷோகனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். அப்போ தான் நம்ம சொல்லுவோம் இட்டர்னிட்டிங்கிறது ஃபுல்லாக இட்டர்னலாக இருக்கிறதுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது. லாஸாக இருக்கட்டும், ஹோப்பாக இருக்கட்டும், வின்னாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் மட்டும்தான் வந்து லைக் வந்து இந்த இட்டர்னிட்டிங்கிறது இது பண்ணிடுவோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரைடன் ஷோகனோட அந்த முன்னால் அந்த சின்ன வந்து ஒரு பாஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு வாரப்போ வந்து இவங்களோட என்ன சொல்கிறது அக்கா முன்னாள் லைக் வந்து இனசமோட அக்கானா இருந்தவங்க இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? அது இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து செக்குலேட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக செக்குலேட் ஆக பார்ப்பாங்க, செக்குலேட் ஆகிருப்பாங்க. இட்டர்னிட்டியை ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இட்டர்னிட்டியை பற்றி ஒரு ராங்கான ஒரு லைக் வந்து ஒரு ஐடியா கொண்டிருப்பாங்க. யாருன்னா வந்து இந்த ரைடன் ஷோகன் ராங்கான ஒரு ஐடியா கொண்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து ரைடன் ஷோகனுக்கு புரிய வச்சுருவோம். இந்த இடத்துல காமிப்பாங்க கான்ட்ரியான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த கான்ட்ரியா வந்து அழியும் போது அவங்க வந்து டைமுக்கு வர முடியாதனால ரைடன் ஷோகனோட அக்கா வந்து இறந்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு மெக்கானிக்கல் பாடியை வந்து லைக் உருவாக்குவாங்க. ரைடன் ஷோகன் உருவாக்குவாங்க. அது மூலியமாக ரூல் பண்ணுவாங்க. ஏன்னா மெக்கானிக்கல் பாடி அழியாது இல்லை எப்போவுமே. ஒரு பப்பட் வந்து எப்போவுமே அழியாது. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ளே வந்து ஒரு சாலிட்டரி சுச்சுவேஷனில் இட்டர்னிட்டின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை வெளியே வர வச்சு இவங்களை வந்து லைக் என்ன சொல்கிறது லைக் வந்து கொஞ்சம் இதுவாக்கிடுவோம், ஒரு ஸ்டேபிள் ஆக்கியிருப்போம். அந்த ஸ்டேபிள் ஆக்கிறதோட சரி இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏசக்குரா கிட்ட மிகா கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்போம். லைக் வந்து அதே மாதிரி வந்து இவங்களும் ரைடன் ஷோகனும் வந்து அந்த விஷன் அண்ட் டிகிரியை வந்து இது பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமே கன்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரூலை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ரூல் நமக்கும் ஏன்னா பீப்புளுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் வந்து எந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்கிறது இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது மூலியமாக நமக்கு வந்து என்ன இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக லைக் வந்து எல்லாருக்கும் அவங்களோட விஷன்கிறது கிடச்சிருச்சு, பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.
லைக் வந்து இவங்களும் வந்து வின் பண்ணிட்டாங்க. லைக் செங்கமேமையும் வின் பண்ணிட்டாங்க. தோமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விஷன்கிறது கேப்சர் ஆகலை. லைக் வந்து அயாக்கா எல்லாருமே வந்து இப்போ வந்து பெட்டர் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவரும் வந்து அவரோட ஃப்ரெண்டு இறந்த இடத்துக்கு போய் ஒரு மரியாதை செலுத்துவார். அவரோட விஷனை அந்த இடத்துல வச்சிருப்பார். ஸோ அவரோட விஷனை இந்த இடத்துல வச்சிருவார். ஸோ இதோடைய மெயினாக வந்து இந்த ஸ்டோரிங்கிறது கம்ப்ளீஷனுங்கிறது நடக்கும். ஸோ இந்த ஸ்டோரியோட கம்ப்ளீஷனுங்கிறது இந்த இடத்துல நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து பொதுவாக லைக் வந்து ரிவீல் பண்ணது என்னென்னா இட்டர்னிட்டி தேடி போன அந்த ஆர்க்கானை வந்து சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லைக் வந்து இந்த கான்ட்ரியாவில் நடந்த இன்ஃபர்மேஷன் லைக் வந்து என்னென்னலாம் நடந்துச்சோ அதை பற்றி வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுங்கிறது நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச உடனே தெரிஞ்ச அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுமரோவில் நடக்கிற ஸ்டோரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சுமரோவில் நடக்கிறது தான். பட் பிஃபோர் தட் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் சம் கேஎஸ்எம், அதுக்கப்புறம் டீன்ஸ்லீஃப் மீட் பண்ணது, அதை பற்றின வீடியோஸை நான் போடுவேன். ஏன்னா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதை பற்றி தெரிஞ்சது அபீஸ் ஏன் இந்த உலகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு, யார் அவனுங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் அபீஸ் ரிலேட்டடான அந்த இது வந்து பார்க்கணும். டெயின்ஸ்லிஃபோட நடந்த அந்த ஆர்கன் கொஸ்டின்கிறத நம்ம வந்து ரிவீல் பண்ண வேண்டிய சுற்றி விஷயம் இருக்கும். அதை கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து அப்பப்போ வந்து இன்பிட்வீனில் வந்து சொல்ல மறந்தது சொல்லாததுனால நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கென்ஷன் இம்பேக்டை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் தெரியணும் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.